வந்தது, சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்தது. வீர சிவாஜிக்கு பிறகு ஏற்பட்ட மராட்டிய கூட்டமைப்பு குறித்து சொன்னீர்கள். அது அவ்வளவு பெரிய வெற்றியை ஈட்டியதா தாயே என்று வினவினான் அந்த சிறுவன். அவனுக்கு சிவாஜியின் பேரன் சத்ரபதி ஷாஹுஜி மகாராஜின் வீரம், அவன் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட மராட்டிய கூட்டமைப்பு, அதன் பின்னர் அவர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடந்த 3 போர்கள் என என் நினைவுகளில் அழுந்தி கிடந்த சிலவற்றை கோடிட்டு காட்டினேன். சிவாஜியின் காலத்துக்கு பிறகு ஷாஹுஜி காலத்தில்தான் மராட்டிய சாம்ராஜ்யம் மிக பெரும் அளவில் வளர்ச்சி கண்டது. இதற்கு காரணமாக அமைந்தவர்கள் பேஷ்வாக்கள் என்ற தலைமை அமைச்சர்கள். பேஷ்வாக்களின் வழிநடத்தலில் அவர்களுக்கு அடங்கி நடக்கும் படைத்தலைவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். நிர்வாகம் முறைப்படி இயங்கியதால் மராட்டிய எல்லைகள் விரிவு கண்டன. 1749 சத்ரபதி ஷாஹுஜி மகாராஜ் மறைந்தார். அதன் பின்னர் மராட்டிய பேரரசின் அனைத்து அதிகாரங்களும் பேஷ்வாக்களிடம் வந்தன. அந்த நேரத்தில் மராட்டிய பேரரசர் என்பவர் வெறுமனே பதவியை மட்டுமே அலங்கரித்து வந்தார். ஆனால் ஆட்சி அதிகாரம், நிர்வாகம் எல்லாமே பேஷ்வாக்களின் கையிலேயே இருந்தன. மராட்டிய பேரரசரின் பெயரில் 4 திசைகளிலும் படையெடுத்துச் சென்று நாட்டின் பெருமளவு நிலப்பகுதியை தங்கள் ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தார்கள். அதுவே மராட்டிய கூட்டமைப்பின் மாபெரும் வெற்றியை பறைசாற்றியது. ஹோல்கர், கேக்வாட், சிந்தியா, போஸ்லே என இன்றளவும் நீ கேள்விப்படுகிறாயல்லவா? இவையெல்லாம் அன்றைய படைத்தலைவர்களான மராட்டிய அரச குலங்களின் பெயர்கள்தான் என் மகனே. எப்படி ஒற்றுமையாக செயல்பட்ட இவர்களால் மராட்டிய கூட்டமைப்பின் எல்லைகள் மேற்கே பஞ்சாப் முதல் கிழக்கே மேற்கு வங்காளம் வரை விரிந்தது. வடக்கே காஷ்மீர் முதல் தெற்கே ஆற்காடு வரை விரிவுபடுத்தப்பட்டது. 2 தலைமுறைகள் இதன் ஆதிக்கம் சிறந்திருந்தது. ஆனால் 1761 நான் உனக்கு சொல்லியிருந்தேனே, அந்த 3ஆம் பானிபட் போர், அதுதான், அந்த போர்தான் இந்த மராட்டிய கூட்டமைப்பை அசைத்து பார்த்தது. அந்த 3ஆம் பானிபட் போரில் ஆப்கானிய மன்னன் அஹமத் ஷா துரானியின் திட்டமிட்ட தாக்குதல்களால் மராட்டிய கூட்டமைப்பு படைகள் அதிர்ச்சி தோல்வியை கண்டன. பெரும் உயிரிழப்பும் பொருள் இழப்பும் ஏற்பட்டன. 1772 மராட்டிய கூட்டமைப்பின் பேஷ்வா 1ஆம் மாதவ்ராவ் மறைந்தார். அதன் பின்னர் மராட்டிய கூட்டமைப்பு பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. மராட்டிய பேரரசும் 28 ராஜ்யங்களாக பிரிவு கண்டது. ஒற்றுமையாக இருந்தபோது பெற்ற வெற்றிகள் சின்ன சின்ன ராஜ்யங்களாக மாற்றம் கண்ட பிறகு காணாமல் போயின. ஆம் தாயே, உண்மைதான். ஒற்றுமையே பலம் என்பதை நம் முன்னோர்கள் சமூக நீதியாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஏன் இவர்கள் இப்படி தங்களுக்குள் பிரிந்து கொண்டு இப்படி சிதறிப் போனார்கள்? ஏற்கனவே ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியில் வல்லவர்கள் என்று படித்திருக்கிறேன். மராட்டியர்கள் வேறு இப்படி தங்களுக்குள் ஆட்சி அதிகாரத்தை பிரித்து கொண்டிருந்தால் அது ஆங்கிலேயருக்கு வசதியாய் போயிருக்குமே என்று தன் ஆற்றாமையை வெளிப்படுத்தினான் அந்த சிறுவன். ஆம், அந்த சிறுவன் இந்த நிகழ்ச்சிகளின் ஆணிவேரை சரியாய் புரிந்து கொண்டிருக்கிறான் என்று நான் நினைத்து கொண்டேன். அவனுக்கு
மராட்டியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடந்த அந்த 3 போர்களை குறித்து சொல்லத் தொடங்கினேன். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.